வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிஃப்டி பார்த்தோன்னா ஜனவரி 16 போது இந்த 22,000க்கு மேலே போச்சுங்க. அதை போன வாரம் திரும்ப தொட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட இந்த 22,000 என்பதனை தொடுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போன வாரத்தில் தொட்டது என்று சொல்லலாம். அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். மெயினாக இந்த ஏற்றத்திற்கு ஆட்டோமொபைல் அண்ட் ஐடி துறைகள் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். மறுபுறம் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்த்தோம்னாக்க ஒரு அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுவரையிலையும் அது ரெண்டும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் போன வாரத்தில் ஜென்ரலாக பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் மாருதி இவையெல்லாம் ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு மார்க்கெட்டை ஏற்றுவதற்கு. அதுபோல் நாஸ்காம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க ஐடி இண்டஸ்ட்ரியினுடைய க்ரோத் 3.8% இன் FY24 ஸோ இருக்கக்கூடும். இது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னாக்க 280 பில்லியனாக இருக்கக்கூடும் என்ற தகவல் வந்துள்ளது, குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி செக்டார் அது பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 80% இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் ஜம்ப் இன் Q3ல ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதுபோல் ஓவரால் ஏர்னிங்ஸ் க்ரோத் பார்த்தோம்னாக்க இயர் ஆன் இயரில் 34%, 28% எதிர்பார்த்தது 34%. அதனால் இதுவும் மார்க்கெட் ஏற்றுவதற்கு ஒரு முக்கிய காரணி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்தியா திருப்பி மறுபடியும் 2 மாதத்திற்கு பிறகு ரஷ்யாவிலிருந்து ஆயில் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. போன வாரத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி அச்சீவ் த மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்லுவோம்ல, அது இது சிக்னிஃபிகண்ட் மைல் ஸ்டோனுங்க. 20 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருப்பது. ஸோ வி ஹாவ் டு பி ப்ரவுடு இந்தியாவில் உள்ள கம்பெனி அப்படிங்கிற போது இல்லையா. அதுமாதிரி எஃபிஐனுடைய வித்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த பிப்ரவரி மாதம் 29,520 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 29,520 crores சோல்டு. ஸோ வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பதுதான் எல்லாருடைய கேள்வியலாக இருக்கிறது. ஸோ மெயினாக 2-3 விஷயங்கள் நாம் இந்த வாரத்திலே பார்க்க வேண்டும். என்னவென்று பார்த்தோம்னாக்க அந்த ப்ரீ எலெக்ஷன் சர்வே அதனுடைய ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்க மோர் தேன் அ கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி டு பிஜேபி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இதனால் என்ன ஆகும் சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிஃப்டி எல்லான்னு சொல்லுவாங்களா, ஆல் செட் ரெடி கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூ ஹையை கம்மிங் டேஸ் ஆர் கம்மிங் வீக்ஸில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். அதுமாரி 3 வாரமாக நம்மளுடைய மந்த்லி டேட்டாவை பார்க்கும் பொழுது இந்த வாரம் டொமஸ்டிக் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா, தென் யூஎஸ்னுடைய ஃபெடரல் ரிசர்வனுடைய மீட்டிங் இன்ஃபர்மேஷன், தென் குரூட் ஆயில் ப்ரைசஸ், தென் ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோ, தென் அலாங் வித் குளோபல் கியூஸ் இவையெல்லாம் ஒரு முக்கிய காரணிகளாக இந்த வாரத்தில் இருக்கக்கூடும். அதுபோல் சற்று முன் கிடைத்த தகவல் படி பார்த்தோம்னாக்க பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நிஃப்டியை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் மார்க்கெட்டினுடைய டெக்னிக்காலிட்டியை பார்த்தோன்னா போன வாரம் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஹை வாலட்டைல். ஸோ அது என்னென்ன தொடர்ச்சினா அந்த ஒரு அந்த ஃபேஸ் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் சொல்லுவோம்ல, அந்த தொடர்ச்சியில் தான் போன வாரம் மார்க்கெட் மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வாரம் பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பு துறைகளை பார்த்தோமேயானால் மெட்டல், எஃப்எம்சிஜி அண்ட் கேபிட்டல் குட்ஸ் இதில் இந்த வாரத்தில் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனுடன் ஆட்டோமொபைல் அண்ட் செலக்டிவ் பேங்கிங் ஸ்டாக்ஸும் மேலே ஏற வாய்ப்புகள் தெரிகிறது. அதாவது மார்க்கெட்டை பொறுத்தவரை சஸ்டைனபிலிட்டி இந்த இண்டெக்ஸ் நிஃப்டி 22,150 மேலே போச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு கன்சாலிடேஷன் முடிந்து விட்டது என்று எடுத்துக்கொண்டு அடுத்ததாக புது உச்சம் சொன்னோம் இல்லையா, 22,500 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அது இல்லைன்னா என்ன ஆகும்? ஏன்னா நம்ம 2 பக்கமும் எடுத்துக்கணும்ல, பிளான் ஏ அண்ட் பிளான் பி. பிளான் பி என்னவா இருக்கும்? எவ்வரி ரைஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி மே ரெஸ்யூம். ஸோ அந்த லெவலில் புக் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். பட் இதுக்கு பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த செக்கு, அதாவது இது ஏறுமா ஏறாதங்கிறது எப்படி செக் வைக்க முடியும்? நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நிஃப்டியில்
பேங்கிங் செக்டர் வந்து 40% இந்த கான்ஸ்டியூட் இருக்குது. ஸோ அதனால் பேங்கிங் இண்டெக்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க. அது வந்து ஒரு பெட்டர் ஒரு மொமெண்டத்தை நமக்கு வந்து நிஃப்டியில் கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். அதர் செக்டார்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் ரோலை தான் இந்த வாரம் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடும். மேலும் பேங்கிங் செக்டார் அப்போ அது என்ன சார் ஆகும்? 46,800 46,800 அதுக்கு மேலே பேங்கிங் நிஃப்டி மேலே போச்சுன்னா அதுலேருந்து ஒரு 1000 புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதாவது 48,000 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் வந்து துல்லியமாக சொல்லணும்னா 46,992.35 அப்படிங்கிற புள்ளிகளை தாண்டினால் இந்த ஏற்றம் வந்து உறுதியாக இருக்கக்கூடும் என்று எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, நாளை தினம் நமது சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.